திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கத்தில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது அதிக பாரம் ஏற்றி வந்த கனரக லாரி மோதி சுமார் 20 அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அதே இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அடுத்தடுத்து வீடுகளின் மீது விபத்தை ஏற்படுத்தி நின்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முகுந்தன். முகுந்தன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஊத்துக்கோட்டை அருகே பாலவாக்கத்தில் அதிக பாரம் ஏற்றி வந்த கனரக லாரி மோதி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். ஊத்துக்கோட்டை அருகே தமிழகம் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சவுடு மண், கிராவல் உள்ளிட்ட கனிம வளங்கள் அள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறு அள்ளப்படும் கனிம வளங்கள் தமிழகத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் பகுதியில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி மோதி சுமார் 20 அடி தூரம் லாரி சக்கரத்தில் இழுத்து செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் சூளைமேனி கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் நிலை தடுமாறி சென்ற லாரி அடுத்தடுத்து வீடுகளின் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்படுத்தியது. உயிரிழந்த கார்த்திக்கின் உடலை போலீசார் கைப்பற்றினர். மேலும் விபத்து குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இந்த பகுதியில் அதிக வேகமாக லாரிகள் செல்கிறது. இது குறித்து அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விபத்து ஏற்படாத சூழலை உருவாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.